பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானிடமிருந்து பிரிவதாக அவரது மனைவி சாயிரா பானு அறிவித்துள்ளார். இதனை AR ரஹ்மானும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் இந்த நட்சத்திர தம்பதியின் 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. பிரிவு அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கவலை தெரிவித்து வருகின்றனர். AR ரஹ்மான் சாயிரா பானுவின் பிரிவுக்கான காரணம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரபல இசையமைப்பாளரும் ஆஸ்கர் விருது வென்றவருமான AR ரஹ்மான் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வருகிறார். இவரது மனைவி சாயிரா பானு. இவர்களுக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு கதீஜா, ரஹீமா என்ற மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர். அவர்களில் கதீஜா இசையமைப்பாளராக அறிமுகமான நிலையில் அமீன் இசையமைப்பாளராக முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில்தான் AR ரஹ்மானிடமிருந்து பிரிவதாக மனைவி சாயிரா பானு அறிவித்து அதிர்ச்சி அளித்துள்ளார். தனது கணவர் AR ரஹ்மானை பிரிவதாக அவரது வழக்கறிஞர் மூலம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சாயிரா பானு. வழக்கறிஞர் வந்தனா மற்றும் அசோசியேட் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சாயிரா பானு தனது கணவர் AR ரஹ்மானை விட்டு பிரியும் கடினமான முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உணர்ச்சிகரமான அழுத்தத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருவரும் ஒருவரையொருவரும் ஆழமாக நேசித்தாலும் கூட சிரமம் மற்றும் பதற்றங்கள் இருவருக்கும் இடையே தீர்க்க முடியாத இடைவெளியை ஏற்படுத்தியதை இருவரும் அறிந்துள்ளனர். இந்த இடைவெளியை இணைக்க யாராலும் பாலம் போல் செயல்பட முடியாது. இருவருக்குமான இடைவெளியை தொடர்ந்து வலி மற்றும் வேதனையுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான நேரத்தில் சாயிரா பானு, AR ரஹ்மான் ஆகியோரின் தனிப்பட்ட உணர்வுக்கு மதிப்பளித்து அனைவரும் செயல்பட வேண்டும் என சாயிரா பானு கோருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மனைவியை விவாகரத்து செய்வதை AR ரஹ்மான் தனது X வலைதளத்தில் உறுதி செய்துள்ளார். அதில் தங்களது உறவு 30 ஆண்டுகளை எட்டும் என்று நம்பியிருந்தோம், ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவை கொண்டிருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கனத்தில் நடுங்கக்கூடும். இருப்பினும் இந்த சிதைவில் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாகவும் இந்த பலவீனமான அத்தியாயத்தை தாங்கள் கடந்து செல்லும் போது உங்கள் கருணைக்கும் எங்கள் தனியுரிமைக்கும் மதிப்பளிப்பதற்கும் நன்றி என்றும் AR ரஹ்மான் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் AR ரஹ்மான் சாயிரா பானுவின் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. AR ரஹ்மான் சாயிரா பானு தம்பதியின் 2 மகள்களில் மூத்த மகள் கதீஜாவுக்கு கடந்த 2002ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றனர். 2வது மகள் ரஹீமா, மகன் அமீன் ஆகியோருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. AR ரஹ்மான் கடைசியாக தமிழில் இசையமைத்த படம் ராயன். இந்த படத்தில் ஹீரோவாக தனுஷ் நடித்திருந்தார். அந்த படத்தின் நாயகன் தனுஷ் போலவே தற்போது AR ரஹ்மானும் இணையில்லாமல் போய்விட்டாரே என்று ரசிகர்கள் கவலையை பகிர்ந்து வருகின்றனர்.